ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஃபைட் சீனுக்கே டூப் ஆர்டிஸ்ட்டை போட்டு நடிக்க வச்சு தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ காலகட்டம் எப்படி மாறி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீனியர் ஆர்டிஸ்ட்டே எவ்வளோ பெரிய ரிஸ்கி சீனாக இருந்தாலும் அதை தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரசிகர்களும் இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே விரும்புறதுனால டூப் இல்லாமல் ஸ்டன் சீக்வன்ஸை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சில சீனியர் ஆக்டர்ஸ். இந்த ஒரு சில சீனியர் ஆக்டர்ஸில் நம்ம ஏகேவும் இருக்கிறாரு அப்படின்றத உண்மை. நிறைய ஹேட்டர்ஸ் நம்ம ஏகேவை படம் ஃபுல்லாக நடந்துகிட்டே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கு நடுவில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் மேக்ஸிமம் டூப் இல்லாமல் நம்ம ஏகே பண்ணுறாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாத போல. இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஏகே இப்போ நடிச்சிருக்கிற விடாமுயற்சி படத்துலையும் ஒரு ஹெலிகாப்டர் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸை தான் இப்போ எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன். பட் இந்த ஹெலிகாப்டர் ஃபைட் சீக்வன்ஸை ஆல்ரெடி எடுத்து முடிச்சிட்டாங்களாம். இந்த ஒரு ஃபைட் சீனில் தான் நம்ம ஏகே எந்த ஒரு டூப்பும் இல்லாமல் இந்த ரோப் எல்லாம் கட்டி ரொம்பவே ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த ஒரு சீனை நம்ம ஏகே பயங்கர எஃபர்ட் போட்டு கரெக்டாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த நிறைய டெக்னீஷியன்ஸ் ரொம்ப நேரம் கிளாப் பண்ணி நம்ம ஏகேவை விஷ் பண்ணாங்களாம். ஸோ 50 வயசுக்கு மேலே ஆகியும் நம்மளுக்காக நம்ம ஏகே போடுற இவ்வளோ பெரிய எஃபர்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.